சஃபியுல்லா சஃபியுல்லா சார் சரி சார் வணக்கம் சார் எல்லாருக்கும். ஒன்றும் இல்லை சார், நான் வந்து என்னோட டவுட் தான். டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ் ரெண்டுமே வந்து நம்ம அக்குபஞ்சர்ல ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோமா சார்? அது டைப் 1க்கு வந்து தீர்வு கிடைக்குமா? டைப் 1க்கு தீர்வு கிடைக்குமா, டைப் 2க்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா, இதான் நம்ம சொல்றோம், நோயை தேடாதே ஆரோக்கியத்தை தேடு. எது வந்தாலும் அதை நாம பிரிச்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதானே தவிர நம்ம வசதிக்காக சிகிச்சைக்காக அதை பட்டியலிட்டு அறிகுறிகள் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ப அதை பிரிச்சு வச்சிருக்கோம். இது டைப் 1 டைப் 2. அதாவது அதுக்கான ரூட் காசுக்கு சிகிச்சை அளிப்பதான் அக்குபஞ்சரை தவிர வந்த சிம்டம்ஸுக்கோ அந்த டிசார்டருக்கோ சிம்டம்ஸுக்கோ அல்லது பேர் வச்ச அந்த ப்ராப்ளத்துக்கோ ட்ரீட்மெண்ட்ங்கிறது அக்குபஞ்சனுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அப்படி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க கேட்பாங்க, சுகருக்கு நீங்க பார்ப்பீங்களா? சுகர் இருந்தா வச்சுட்டு போங்க, வேடிக்கை வேணா பாக்குறேன். சிரிப்பாங்க, என்ன சார் சொல்றீங்க? எத்தனை கிலோ சுகர் வச்சிருக்கீங்களோ கொண்டுட்டு வாங்க, வேணா வேடிக்கை வேணா பாக்குறேன். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக. தனியா சுகருக்கு ட்ரீட்மெண்ட், உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்க போக்கஸ் பண்ணா உங்க உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். அதுதான் நிரந்தர தீர்வு. தனித்தனியா ஒவ்வொரு வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட். இப்ப சுகர் வந்துருச்சு, சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே போகும்போது வேற எதுவுமே வராதா? எதுவுமே வராம தடுக்கிறதுக்கு ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? வந்திருக்க ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? அப்ப பிபிக்கு அது லோ பிபிக்கு தனி ட்ரீட்மெண்ட், ஹை பிபி வந்தா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட், இடையில ஸ்கின் ப்ராப்ளம் மருந்து ஒத்துக்கிறாம வந்துச்சுன்னா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட், இடையில மூட்டு வலி வந்துச்சுன்னா அதுக்கு வேற தனியா ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட். இது எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு நர்வஸ் வீக்னஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் நியூரலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது வேற தனியா. இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு தூக்கம் இல்லாம மனவியாதி வந்துருச்சுன்னா அப்புறம் தூக்கமின்மைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு மனநோய்க்கு வர ஒரு மாத்திரை. தயவு செய்து இந்த ஒரு சிகிச்சை முறையினுடைய இந்த போக்கு மனித சமுதாயத்திற்கு ஆபத்தானது, ஆரோக்கியமற்றது. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியம். நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு எது அடிப்படையானது அதை கவனிக்கணும். நல்ல தூக்கம் இருக்கா? கழிவுகள் முறையா வெளியே இருக்கா? மோஷன் யூரின். பசி வந்து சாப்பிட்றோமா? சுறுசுறுப்பு இருக்கா? தாகம் இருக்கா? உடம்பு நல்லா இருக்கா? மனசு நல்லா இருக்கா? உடம்புல வலிவேதனை இல்லாம இருக்கா? மனசுல தேவையில்லாத கோபம், எரிச்சல், டென்ஷன், கவலை இல்லாம நிம்மதியா இருக்க முடியுதா? இந்த அடிப்படை விஷயத்தை கவனிக்கிறதுக்கு, எனக்கு சுகர் இருக்கா, எனக்கு பிபி இருக்கா, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, எனக்கு கிரியாட்டின் இருக்கா, எனக்கு யூரியா லெவல் நல்லா இருக்கா, இப்படி டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆரோக்கியம்லாம் வரவே வராது. அதனால தயவு செய்து நோயை தனித்தனியா இன்னைக்கு பிரிச்சு மாடர்ன் டெக்னாலஜியில விஞ்ஞானிகள் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி அதை சிம்டம்ஸ் எல்லாம் மெமரி பண்ணி அந்த வியாதி இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருந்தா ஹெல்த் வந்துடாது. அதெல்லாம் வேற வேலை இல்லாதவங்க வேணா செய்யட்டும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம செய்யணும். அதனால நம்மளுக்கு அக்குநித்தி டிவியில சர்க்கரை நோய்க்கான தீர்வு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுதான் தீர்வுன்னு. அதுல 3 முக்கியமான புள்ளிகள் சொல்லியிருக்கோம். அப்பர் பாடி, மிடில் பாடி, லோவர் பாடின்னு அந்த 3 ஏரியாவையும் கவர் பண்ணக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை செல்ஃபா அக்குப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. வித்தின் 3 மந்த்துக்குள்ள உங்களுடைய சுகர் லெவல் டைப் 1 இருக்கட்டும், டைப் 2 இருக்கட்டும் கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். அடுத்த 6 மந்த், அடுத்த 3 மந்த்துக்குள்ள நீங்க சாப்பிட்ற மெடிசன் கண்டிப்பா உங்களுடைய டாக்டர் பாதியாவோ அல்லது முக்கால்வாசியோ அல்லது டோட்டலா ஸ்டாப் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வரும். யாருக்கு? ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு 3 மாசம்லாம் தேவைப்படாது. 45 டேஸ்ல ஓடியாங்க. ஆல்ரெடி 10 வருஷம் சாப்பிட்டு மாத்திரைக்கு இந்த உடம்பு அடிக்ட் ஆயிருச்சுன்னா அந்த கழிவுகள் வெளியேற கொஞ்சம் தாமதம் ஏற்படும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பாக மாறும். கொஞ்சம் நம்பிக்கையோட தொடர்ந்து செய்யணும். சார் புரிஞ்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சிருச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார்.